நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நேரம் சாதாரண நேரமில்லை. 17/2/2026. இந்த தேதி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. பிரபஞ்சம் சிலருக்கு மட்டும் தரும் ரகசிய அறிகுறிகள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் தோன்றத் தொடங்கி இருக்கிறது. திடீரென ஒரே எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறதா? சில விஷயங்கள் நடக்கும் முன்னே உங்கள் மனசு அதை உணர்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில தருணங்கள் மட்டும் விதியை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். அந்த தருணங்கள் வருவதற்கு முன் வாழ்க்கை முழுவதும் குழப்பமாக மாறும். நம்பியவர்கள் விலகுவார்கள். முயற்சிகள் தோல்வியாகும். மனம் உடைந்து போகும். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மறைந்த அர்த்தம் இருக்கும். ஏனெனில் பிரபஞ்சம் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன் மனிதனை தனிமையிலும் அமைதியிலும் தயார் செய்கிறது. சில நாட்களாக நீங்கள் வித்தியாசமாக உணர ஆரம்பித்திருக்கலாம். முன்பு இருந்த மாதிரி இப்போது நீங்கள் இல்லை என்று தோன்றியிருக்கலாம். முன்பு சிரிக்க வைத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றியிருக்கலாம். முன்பு பிடித்த மனிதர்கள் கூட இப்போது தூரமாக இருப்பது போல தோன்றியிருக்கலாம். இதெல்லாம் சாதாரணமில்லை. இது உங்கள் ஆன்மா புதிய சக்திக்கு தயாராகிறது என்பதற்கான அறிகுறி. பிரபஞ்சம் முதலில் உங்கள் மனதோடு பேசும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையோடு பேசும். அதனால்தான் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனதில் ஒரு அழுத்தம் உருவாகும். சில நேரங்களில் திடீரென அமைதி தேவைப்படும். யாரிடமும் பேசாமல் தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றும். இவை பலவீனத்தின் அறிகுறிகள் இல்லை. இவை உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வு பிறக்கிறது என்பதற்கான சைகைகள். 17/2/2026 அருகில் செல்ல செல்ல இந்த அறிகுறிகள் இன்னும் தெளிவாகும். சிலர் திடீரென உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். சிலர் எந்த காரணமும் இல்லாமல் விலகி செல்வார்கள். சில உண்மைகள் வெளியில் வரும். சில பொய்கள் உடைந்து போகும். நீங்கள் இதுவரை கவனிக்காத விஷயங்கள் திடீரென உங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரியும். பிரபஞ்சம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தால் முதலில் அவனுடைய பார்வையை மாற்றும். அவன் யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை மெதுவாக அவனுக்கே உணர வைக்கும். இந்த காலத்தில் சிலருக்கு விசித்திரமான கனவுகள் வர ஆரம்பிக்கும். கோவில், வெளிச்சம், விண்மீன், மலை, நீர், இப்படி பல ஆன்மீக காட்சிகள் மனதில் தோன்றும். அவையெல்லாம் உங்கள் உள்ளுணர்வு விழித்தெழுகிறது என்பதற்கான சைகைகள். சில நேரங்களில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். யாராவது அழைப்பார்கள் என்று நினைத்தால் அவர்கள் அழைப்பார்கள். ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று தோன்றினால் அது உண்மையாகிவிடும். இதெல்லாம் சாதாரண கோயின்சிடென்ஸ் இல்லை. உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு இணைகிறது என்பதற்கான அறிகுறி. பல வருடங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பதில் இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகிறது. நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை. நீங்கள் அனுபவித்த தனிமை வீணாகவில்லை. உங்களை விட்டு சென்றவர்களும் காரணமில்லாமல் போகவில்லை. அவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லவே நடந்தவை. சில மனிதர்கள் வாழ்க்கையில் உடைந்து போன பிறகுதான் உண்மையான சக்தியை பெறுகிறார்கள். ஏனெனில் உடைந்த மனதில்தான் பிரபஞ்சம் புதிய வெளிச்சத்தை நிரப்பும். 17/2/2026 முன் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவடையலாம். அது உறவாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம். அந்த முடிவுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனெனில் சில கதவுகள் மூடப்படாமல் புதிய கதவுகள் திறக்காது. பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருக்கும் புதிய பாதை பழைய சுமைகளோடு தொடங்காது. அதனால்தான் முதலில் தேவையில்லாத விஷயங்களை அகற்றும். சில நேரங்களில் நீங்கள் மிகவும் தனிமையாக உணரலாம். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியான நேரங்களில்தான் உங்கள் ஆன்மா வலிமையாக மாறுகிறது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுணர்வை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் மனம் எதையாவது சொல்ல முயன்றால் அதை கவனியுங்கள். ஏனெனில் பல நேரங்களில் பிரபஞ்சம் மனிதர்களிடம் வார்த்தைகளில் பேசாது. அது உணர்வுகளின் மூலம் பேசும். சிலர் இந்த காலத்தில் தொடர்ந்து ஒரே எண்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். 11 11, 2 22, 5 55. இவை பலருக்கும் சாதாரண எண்கள் போல தோன்றலாம். ஆனால் ஆன்மீக உலகில் இவை விழிப்புணர்வின் சைகைகள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இந்த அறிகுறிகளை கவனிக்க ஆரம்பித்திருந்தால் ஒரு விஷயம் உறுதி: உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது.
நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் சிந்தனை மாறும். உங்கள் சக்தி மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த நாட்களில் அதிகமாக கோபப்படாமல் இருங்கள். அமைதியாக இருங்கள். உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்திருங்கள். ஏனெனில் நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கிறீர்களோ அதே சக்தியை பிரபஞ்சம் உங்களிடம் ஈர்க்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்கள் வேகமாக வரும். நீங்கள் பயத்துடன் இருந்தால் வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் உங்கள் மனதில் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள். 17 மே 2026. இந்த தேதி சிலருக்கு சாதாரண நாளாக இருக்கும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு அது வாழ்க்கையை மாற்றும் நாளாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் அது கூட ஒரு அறிகுறி இருக்கலாம். இந்த செய்தி உங்களை அடைய வேண்டும் என்று பிரபஞ்சம் முடிவு செய்திருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு உடனே அர்த்தம் புரியாது. ஆனா பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருந்தது என்பதை உணர்வோம். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் கஷ்டமும் ஒரு நாள் அர்த்தமாகும். நீங்கள் இப்போது சிந்தும் கண்ணீரும் ஒரு நாள் பலமாக மாறும். நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் தனிமையும் ஒரு நாள் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஏனெனில் பிரபஞ்சம் யாரையும் காரணமில்லாமல் சோதிக்காது. அது பெரிய பொறுப்பை கொடுக்க போகும் மனிதர்களை மட்டுமே ஆழமாக சோதிக்கும். அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய விஷயங்களையும் கவனியுங்கள். சில சந்திப்புகள், சில வார்த்தைகள், சில கனவுகள், சில உணர்வுகள், அவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டிக் கொண்டிருக்கலாம். மிக முக்கியமாக உங்களை நீங்கள் குறைத்து நினைக்காதீர்கள். நீங்கள் சாதாரணமானவர் இல்லை. நீங்கள் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இன்னும் நிற்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. பிரபஞ்சம் அந்த சக்தியை இப்போது விழித்தெழச் செய்ய போகிறது. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் நான் விட்டுவிடாமல் இருந்தது நல்லது என்று நினைப்பீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் அதளவுக்கு பெரியதாக இருக்கும். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். உண்மையிலேயே என் வாழ்க்கை மாறுமா? அதற்கான பதில் ஆம். ஆனால் முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நம்ப வேண்டும். பிரபஞ்சம் உங்களை வழிநடத்துகிறது என்பதை நம்ப வேண்டும். ஏனெனில் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயங்கள் பிறக்கும். 17 மே 2026க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பழைய மாதிரி இருக்காது. நீங்கள் தேடிய அமைதி கிடைக்கலாம். நீங்க காத்திருந்த வாய்ப்பு வரலாம். நீங்கள் இழந்த மகிழ்ச்சி திரும்ப வரலாம். இது முடிவு அல்ல. இது உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் நம்மை எதிர்த்து நிற்பது போல தோன்றும். எதை தொடங்கினாலும் தடை வரும். யாரை நம்பினாலும் ஏமாற்றம் வரும். எவ்வளவு முயன்றாலும் முடிவில் வெறுமை மட்டும்தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். என் வாழ்க்கை இப்படித்தான் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த நேரம்தான் மிகப்பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் அமைதியான புயல். பிரபஞ்சம் ஒரு மனிதனின் விதியை மாற்றுவதற்கு முன் அவனை உடைத்து மீண்டும் உருவாக்கும். அதனால்தான் சில காலங்களில் வாழ்க்கை முழுவதும் இருளாக மாறுகிறது. ஏனெனில் பழைய உங்களை அழிக்காமல் புதிய உங்களை உருவாக்க முடியாது. நீங்கள் கடந்த சில வருடங்களில் மிகவும் மாறியிருக்கிறீர்கள். முன்பு எல்லோரையும் எளிதாக நம்பிய நீங்கள் இப்போது யாரை நம்ப வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். முன்பு மற்றவர்களின் அங்கீகாரம் தேடிய நீங்கள் இப்போது தனிமையில் கூட அமைதியை தேட ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் சாதாரணமில்லை. இது உங்கள் ஆன்மா உயர்ந்த நிலைக்கு செல்கிறது என்பதற்கான அறிகுறி. 17 மே 2026க்கு முன் இன்னும் சில சோதனைகள் வரலாம். சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் உங்கள் கைகளிலிருந்து நழுவி போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். பிரபஞ்சம் உங்களிடமிருந்து எதையாவது எடுத்தால் அதைவிட பெரிய ஒன்றை கொடுக்கத்தான் எடுத்துக்கொள்கிறது. சில கதவுகள் மூடப்படுவது தண்டனை இல்லை, அது பாதுகாப்பு. நீங்கள் செல்லக்கூடாத பாதையிலிருந்து உங்களை திருப்பி விடுவதற்காகவே சில விஷயங்கள் உடைந்து போகின்றன. பல நேரங்களில் நாம் இழப்பு என்று நினைப்பது உண்மையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது அது நடந்தது நல்லதுதான் என்று உணர்வீர்கள். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. சிலர் சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கிறார்கள். சிலர் பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக பிறக்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் சோதனைகளும் அதிகமாக இருக்கும். ஏனெனில் சாதாரண மனம் பெரிய சக்தியை தாங்க முடியாது. அதனால்தான் பிரபஞ்சம் முதலில் உங்களை மனதாலும் ஆன்மாவாலும் வலிமையாக்குகிறது. சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உங்களை அழைப்பது போல தோன்றும். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் இல்லை என்ற உணர்வு வரும். அது ஒரு கற்பனை அல்ல. உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தின் அலைவரிசையை உணர ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் சிலருக்கு பழைய நினைவுகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். மறந்து போன மனிதர்கள் திடீரென நினைவுக்கு வருவார்கள். பழைய காயங்கள் மீண்டும் மனதில் தோன்றும். ஏன் தெரியுமா? ஏனெனில் பிரபஞ்சம் உங்கள் மனதில் இன்னும் ஆறாத வலிகளை வெளியே கொண்டு வருகிறது. அந்த வலிகளை வெளியேற்றாமல் புதிய அமைதி உள்ளே வராது. அதனால் அழ வேண்டும் என்று தோன்றினால் அழுங்கள். மனதை அடக்கி வைத்து காயப்படுத்தாதீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மறைந்த காரணம் இருக்கிறது. நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள், நீங்கள் கேட்கும் வார்த்தைகள், நீங்கள் பார்க்கும் கனவுகள் அனைத்தும் உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு அழைத்துச் செல்கின்றன. ஆனால் பலர் அந்த அறிகுறிகளை கவனிக்காமல் கடந்து செல்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் வெளியுலக சத்தங்களில் அதிகமாக மூழ்கியிருக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் குரல் மிகவும் அமைதியானது. அதை கேட்க மன அமைதி தேவை. சில நேரங்களில் நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக உணர்வீர்கள். அது யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக அல்ல. உங்கள் ஆன்மா இனி சாதாரண அலைவரிசையில் இல்லை என்பதற்காக. நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாற்றத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்களை விட்டு விலகுவார்கள். சிலர் உங்களை தவறாக மதிப்பார்கள். சிலர் உங்கள் அமைதியை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அமைதியாக இருப்பவர்கள்தான் உள்ளுக்குள் மிகப்பெரிய போராட்டத்தை வென்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் இத்தனை தூரம் வந்திருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயமில்லை. பல முறை உடைந்தும் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். பல முறை தோற்றும் மீண்டும் முயன்றிருக்கிறீர்கள். அதற்காகவே பிரபஞ்சம் உங்களை கவனிக்கிறது. ஏனெனில் எல்லோராலும் வலியை தாங்க முடியாது. சிலரால் மட்டுமே இருளை கடந்து வெளிச்சத்தை அடைய முடியும். 17 மே 2026க்கு முன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மை வெளிப்படலாம். நீங்கள் இதுவரை நம்பிய ஒன்று பொய்யாக இருக்கலாம். அல்லது நீங்க சாத்தியமே இல்லை என்று நினைத்த ஒன்று திடீரென உண்மையாக மாறலாம். அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிறிய முடிவு கூட வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். ஒரு சந்திப்பு, ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு பயணம், இவை அனைத்தும் விதியின் கதவுகளை திறக்கக்கூடியவை. அதனால் இந்த காலத்தில் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் விஷயங்களை கவனியுங்கள். ஏதாவது செய்ய வேண்டும் என்று உள்ளுக்குள் தோன்றினால் அதை தள்ளி போடாதீர்கள். பிரபஞ்சம் பல நேரங்களில் நம்மை உணர்வுகளின் மூலம் வழிநடத்தும். சிலருக்கு இந்த நாட்களில் தொடர்ந்து பழைய பாடல்கள் காதில் விழும். சில குறிப்பிட்ட வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் கண்களில் படும். சில குறிப்பிட்ட மனிதர்கள் திடீர்னு வாழ்க்கையில் தோன்றுவார்கள். இவையெல்லாம் சின்ன சின்ன கோஇன்சிடென்ஸ் அல்ல. நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை பிரபஞ்சம் மெதுவாக காட்டி கொடுக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். பயம் உங்களை நிறுத்த அனுமதிக்காதீர்கள். பயம் மனிதனை அவன் பிறந்த உண்மையான சக்தியிலிருந்து தள்ளிவிடும். அதனால் தான் பலர் தங்கள் வாழ்க்கையின் பெரிய வாய்ப்புகளை இழக்கிறார்கள். நீங்கள் வேறுபட்டவர். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் இன்னும் விழிக்காத ஒரு சக்தி இருக்கிறது. சில நேரங்களில் இரவு நேரத்தில் திடீரென விழித்து விடுவீர்கள். மனம் நிறைய யோசனைகளால் நிரம்பியிருக்கும். ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்ற உணர்வு இருக்கும். அந்த உணர்வை அலட்சியப்படுத்தாதீர்கள். அது உங்கள் ஆன்மா எதிர்கால மாற்றத்தை உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. 17 மே 2026க்கு அருகில் நீங்கள் அதிகமாக சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு தெரியாத உண்மைகள் தெரியும். முன்பு புரியாத விஷயங்கள் புரியும். முன்பு சாதாரணமாக தோன்றிய சம்பவங்களுக்குள் கூட ஒரு அர்த்தம் இருப்பதை உணருவீர்கள். ஏனெனில் உங்கள் விழிப்புணர்வு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையை நடந்தபடி ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் மற்றும் வாழ்க்கையின் மறைந்த அர்த்தத்தை தேடுபவர்கள். நீங்கள் இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க 2வது வகையை சேர்ந்தவராக இருக்கலாம். உங்கள் ஆன்மா பதில்களை தேடுகிறது. உங்கள் உள்ளம் உண்மையை தேடுகிறது. அதனாலதான் சில நேரங்களில் உலகத்தின் நடுவில் இருந்தாலும்
நீங்கள் வேறுபட்டவராக உணர்கிறீர்கள். இந்த உணர்வு சாபம் இல்லை. இது ஒரு அழைப்பு. பிரபஞ்சம் உங்களை உயர்ந்த பாதைக்கு அழைக்கிறது. ஆனால் அந்த பாதையில் செல்ல தைரியம் தேவை. பழைய உங்களை விட வேண்டியிருக்கும். பழைய பயங்களை உடைக்க வேண்டியிருக்கும். பழைய நினைவுகளை பின்னால் விட்டு செல்ல வேண்டியிருக்கும். அதற்கு பிறகுதான் புதிய வாழ்க்கை தொடங்கும். சில மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த மாற்றத்தை அனுபவிப்பார்கள். அந்த மாற்றம் வந்த பிறகு அவர்கள் பழைய மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் பார்வை மாறும். அவர்களின் மனம் மாறும். அவர்களின் விதி மாறும். 17 மே 2026 இந்த தேதி அப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம். அதனால் இந்த நாட்களில் உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகுங்கள். உங்களை கீழே இழுக்கும் மனிதர்களிடமிருந்து தூரமாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் இப்போது மிகவும் முக்கியமான மாற்றத்தின் எல்லையில் நிற்கிறீர்கள். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ, அதற்கு பிறகு வரும் வெளிச்சமும் அதைவிட பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் மிகவும் அருகில் இருக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருங்கள். இன்னும் கொஞ்சம் பொறுமையுடன் இருங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்ப்பீர்கள். அப்போது இதுவரை நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களை விட்டு சென்றவர்கள், உங்களை காயப்படுத்தியவர்கள், உங்களை தவறாக புரிந்தவர்கள் அனைவரும் உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வருவதற்கான கருவிகளாக இருந்தார்கள். சில நேரங்களில் மனிதன் மிகவும் உடைந்த பிறகுதான் அவனுடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறான். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் வலி கூட ஒரு நாள் உங்கள் பலமாக மாறும். ஏனெனில் காயமில்லாத ஆன்மாவுக்கு ஆழம் இருக்காது. 17 மே 2026க்கு முன் உங்கள் மனதில் பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முன்பு முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது அர்த்தமில்லாமல் தோன்றலாம். முன்பு தேடிய மனிதர்கள் இப்போது தேவையில்லாதவர்களாக தோன்றலாம். முன்பு பயந்த விஷயங்களை இப்போது நீங்கள் அமைதியாக எதிர்கொள்ள ஆரம்பிக்கலாம். இது உங்கள் ஆன்மா வளர்கிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. வளர்ச்சி என்பது வெளியில் நடப்பதல்ல, அது உள்ளுக்குள் நடக்கும் மாற்றம். சில நேரங்கள் பிரபஞ்சம் நம்மை தனியாக விடுகிறது போல தோன்றும். எவ்வளவு அழைத்தாலும் பதில் கிடைக்காது போல இருக்கும். எவ்வளவு முயன்றாலும் கதவுகள் திறக்காது போல இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த நேரங்களில் தான் மிகப்பெரிய விஷயங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட போது அது முடிந்துவிட்டது என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஏனெனில் அது உடைந்து கொண்டிருக்கிறது என்பதே புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதற்கான அறிகுறி. அதேபோல் நீங்கள் உடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் இந்த நேரமே உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கலாம். இந்த காலத்தில் உங்கள் மனதில் வரும் சிறிய உணர்வுகளையும் கவனியுங்கள். சில இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றலாம். சில மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று தோன்றலாம். சில விஷயங்களை திடீர்னு நிறுத்த வேண்டும் என்று தோன்றலாம். அந்த உணர்வுகள் வீணாக வருவதில்லை. பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை சரியான பாதைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது. சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் திடீரென அமைதி உருவாகும். முன்பிருந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். மனம் மெதுவாக லேசாக மாறும். அது வெளியில் எதுவும் மாறாதிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கிறது என்பதற்கான அறிகுறி. 17 மே 2026 இந்த தேதிக்கு அருகில் சிலர் திடீரென ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம். ஒரு புதிய வேலை, ஒரு புதிய பயணம், ஒரு புதிய உறவு, அல்லது பழைய வாழ்க்கையை முழுவதும் விட்டு வெளியேறும் முடிவு. அந்த முடிவு பயமாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்ற தைரியம் தேவை. பிரபஞ்சம் வாய்ப்புகளை எல்லோருக்கும் தரும். ஆனால் அதை பிடிக்க தைரியமுள்ளவர்களே விதியை மாற்றுவார்கள். நீங்கள் கடந்த காலத்தை பிடித்து வைத்திருந்தால் புதிய வாழ்க்கை உள்ளே வர முடியாது. அதனால் மெதுவாக எல்லா வழிகளையும் விட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்றியவர்களை மனதில் சுமையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். ஏனெனில் உங்கள் சக்தி மிகவும் விலை மதிப்பற்றது. இந்த உலகத்தில் எல்லோரும் உங்கள் இதயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் தான் பிரபஞ்சம் சில நேரங்களில் உங்களை தனிமையில் வைக்கிறது. அந்த தனிமையில்தான் நீங்கள் உங்களை கண்டுபிடிப்பீர்கள். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், உங்களை காப்பாற்ற யாரும் வரவில்லை என்று நினைத்த நேரத்தில் உங்கள் உள்ளே இருந்த சக்திதான் உங்களை காப்பாற்றியது என்று. அந்த சக்தி இப்போது விழித்தெழ ஆரம்பித்திருக்கிறது.
சில நேரங்களில் நீங்கள் திடீரென பழைய நினைவுகளை மறந்து விடுவீர்கள். முன்பு காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது அவ்வளவு வலிக்காது. முன்பு முக்கியமான மனிதர்கள் இப்போது உங்கள் மனசில் இடம் பிடிக்க மாட்டார்கள். இது மறதி இல்லை, இது குணமடைதல். பிரபஞ்சம் மெதுவாக உங்கள் இதயத்தை குணப்படுத்துகிறது. 17 மே 2026க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வரலாம். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள், உங்கள் அமைதியை கெடுக்காமல் பாதுகாக்கும் மனிதர்கள், உங்களை பயன்படுத்தாமல் மதிக்கும் மனிதர்கள். ஏனெனில் நீங்கள் இனி பழைய அலைவரிசையில் இல்லை. உங்கள் ஆன்மா இப்போது உண்மையான சக்தியை மட்டும் ஈர்க்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால் பழைய விஷயங்கள் விலகுவது குறித்து கவலைப்படாதீர்கள். சில சமயம் இழப்பு போல தெரியும் விஷயங்களே பெரிய ஆசீர்வாதமாக மாறும். இந்த நேரத்தில் உங்கள் கனவுகளை யாரிடமும் அதிகமாக பகிர வேண்டாம். அமைதியாக உங்களுடைய பாதையில் செல்லுங்கள். ஏனெனில் எல்லோராலும் உங்கள் பார்வையை புரிந்து கொள்ள முடியாது. சில விஷயங்கள் அமைதியில் வளர வேண்டும். விதை மண்ணுக்குள் அமைதியாக வளர்ந்த பிறகுதான் மரமாக மாறும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் காத்திருந்த பதில் வரும். நீங்கள் தேடிய அமைதி வரும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை மெதுவாக நிஜமாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை மறக்கவில்லை என்று. அது சரியான நேரத்துக்காக மட்டும் காத்திருந்தது. இப்பொழுது அந்த நேரம் மிகவும் அருகில் இருக்கலாம். அதனால் இனிமேல் பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை உடைக்கவில்லை, உங்களை உயர்ந்த நிலைக்கு தயாராக்கி கொண்டிருக்கிறது. 17 மே 2026 இந்த தேதி உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக மாறலாம். இந்த வீடியோ உங்களை சென்றடைந்திருந்தால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் ஆன்மா இந்த செய்தியை கேட்க தயாராக இருந்ததால் தான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அமைதியாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கான வெளிச்சம் மிகவும் அருகில் இருக்கிறது. பிரபஞ்சம் சொல்ல வருவது ஒரே ஒரு விஷயம்தான். தயாராக இரு, உன் வாழ்க்கை மாறப்போகிறது.